ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் நம்ம வந்து மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து ஆழ் மனதின் அற்புத சக்தி அந்த புத்தகத்தை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப நாளாக வந்து இதை அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கான மண்டே மார்னிங் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் என்ன அப்படின்னா, மோட்டிவேஷ்னல் கோட்ஸ்ன்னு சொல்கிறாலே இவ என்ன இப்படி சொல்கிறா அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா, சோம்பேறித்தனப்படுங்க. காலையில் மண்டே மார்னிங் சோம்பேறித்தனப்படுங்கன்னு ஒரு மோட்டிவேஷ்னலா அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து என் லைஃப்பில் நான் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோட்டிவேஷ்னல் அப்படின்றது வந்து நம்ம மனதை உந்துதல் படுத்தி செய்ய வேண்டிய விஷயங்களாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம எந்தெந்த விஷயத்த செய்யாமல் இருந்தால் நம்ம லைஃபுக்கு நல்லது அப்படின்ற அந்த உந்துதலுக்காகவும் இருக்குது இல்லையா? ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கேட்கும் போதே வந்து சோம்பேறித்தனப்படுங்கன்னு ஒரு மோட்டிவேஷ்னலாக அப்படின்னு தோணும். பட் வந்து கேளுங்க, கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஞாபகமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நாம் சோம்பேறித்தனப்படு அப்படின்னு நான் சொல்கிறேன். எதுக்கு அப்படின்னா, தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? நம்ம தேவையில்லாமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து கண்டிப்பாக கெடுதல் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத ஸ்நாக்ஸ் வாங்கி வாங்கி சாப்பிட்றதுக்கு, அப்புறம் வந்து அப்படியே ஸ்நாக்ஸ் இருந்தாலும் அதை அங்கேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனப்படுங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லது இருக்குது, ஒரு புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னா நம்மளால் அது முடியாது. அப்போ நம்ம சோம்பேறித்தனப்படுவோம். பட் அப்போ சோம்பேறித்தனம் படக்கூடாது இல்லையா? அப்போ ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு உந்துதலாக அதை எடுத்து படிக்கணும். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை சாப்பிட்றதுக்கு அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சோம்பேறித்தனப்படுங்க. ஓகேவா? வேண்டாம், அதை யாரும் எடுத்து சாப்பிட்றதா அப்படின்ற மாதிரி விட்டுருங்க. ஓகேவா? அப்புறம் வந்து ஓயாமல் டிவி, ஃபோனு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுங்க. வேண்டாம், எவ்வளோ நேரம் பார்க்குறது அப்படின்னு சொல்லி வைங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஓயாமல் டிவி, ஃபோனு இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஃபோன் எடுத்தால் ரீல்ஸ் பார்க்குறோம், அப்படியே பார்த்துட்டே இருக்கும். எதுக்கோ ஃபோன் எடுத்து எதையோ பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். 1 hour 2 hour எப்படி போகுதுன்னே தெரியல இல்லையா? ஸோ அதனால் அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக சோம்பேறித்தனப்படுங்க. அப்புறம் வந்து தேவையில்லாமல் காசிப் பேசுறது, மற்றவங்கள பற்றி அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய லைஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள பற்றி தேவையில்லாத காசிப் பேசுகிறத வந்து அதுக்கு சோம்பேறித்தனப்படுங்க. ஓகேவா? நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசுகிறது ஓகே. அதை விட்டுட்டு ஒருத்தவங்கள பற்றி காசிப் பேசுகிறது அப்படின்னா அதுக்கு வந்து சோம்பேறித்தனப்படுங்க. அப்புறம் வந்து தேவையில்லாமல் கோவப்படுறதுக்கு வந்து கண்டிப்பாக சோம்பேறித்தனப்படுங்க. கோவமே படாதீங்க. யார் இவங்க மேலே கோவப்பட்டு போ அப்படின்ட்டு விட்டுருங்க. ஏன்னா வந்து கோவப்பட்டால் அது நமக்கு தான் கஷ்டம் இல்லையா? நம்ம உடம்புக்கு கஷ்டம், நம்ம மனசுக்கு கஷ்டம், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு கஷ்டம். ஸோ அந்த கோபத்தை நம்ம படாமல் இருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது தான் இல்லையா? ஸோ அதனால் தேவையில்லாமல் கோவப்படுறதுக்கு சோம்பேறித்தனப்படுங்க. மேபி உங்களுக்கு இதெல்லாம் சில்லியாக தோணலாம். இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது எனக்கும் வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். நான் இந்த விஷயத்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக வந்து இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு தோணும். ஆனாலும் வந்து அவங்க எதாவது நினச்சிக்குவாங்களா, இல்லை நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி, நம்மளுக்கும் டைம் பாஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்களோட வந்து சேர்றதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு சோம்பேறித்தனப்படுங்க. அவங்களோட வெளியே போகிறதோ அவங்களோட சேர்றதோ அதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அவங்கள திருத்த முடியுமான்னு பாருங்கள். அப்படி திருத்த முடியல அப்படின்னா அவங்களோட பேசுகிறதுக்கே சோம்பேறித்தனப்படுங்க. ஓகேவா? எங்கேயாவது ஒரு விஷயம் இருக்குது, அங்கே போய் தேவையில்லாமல் நம்ம போய் இன்டர்ஃபியர் ஆகி நம்ம நோஸ் கட் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் சோம்பேறித்தனப்படுங்க. ஓகேவா? தேவையே இருக்காது, நம்ம சும்மா நம்மளும் போய் அதில் பேசணும், இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போய் பேசி ஏதாவது தேவையில்லாமல் வம்பு வழக்கு வர்றதுக்கு அந்த விஷயத்துக்கு சோம்பேறித்தனப்பட்டு பேசாமல் இருங்க. நம்ம அமைதியாக போகிறதே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசாமல் இருங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து டிராஃபிக்கில் வந்து நாம் ரொம்ப அங்கே ரெட் சிக்னல் விழுந்திருக்கும், ஆனாலும் நம்ம அதை தாண்டி போவோம். அப்போ தான் ரொம்ப சுறுசுறுப்பாக ஏதோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ரொம்ப கரெக்டாக ஆன் டைமில் போய் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த ரெட் சிக்னல் விழும்போது நம்ம ரொம்ப அவசரமாக போய் சுறுசுறுப்பாக இருப்போம். ஸோ அந்த சமயத்தில் ஒரு 1 செகண்ட் சோம்பேறியாக அப்படியே நின்றுங்கன்னு சொல்லலை. பட் அந்த டைமில் அப்படியே 1 செகண்ட் வந்து அங்கே ரெட் சிக்னல் விழுகிறது
அப்புறமா விழுந்து அது முடிஞ்சு க்ரீன் சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறமா நீங்கள் போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான நம்ம லைஃபுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வந்து நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறது நம்ம லைஃபுக்கு நல்லது இல்லையா? எப்படி வந்து நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயத்துக்கு நாம் வந்து ஒரு மோட்டிவேட்டாக உந்துதலாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணுமோ, அதுபோல் தேவையில்லாத விஷயத்துக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சில விஷயத்த நான் வந்து இந்த மாதிரி சோம்பேறியாக விட்டுருவேன், ஆனால் அது என் லைஃபுக்கு நல்லது தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்த கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது வந்து நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்லேயும் லைக்லேயும் தான் எனக்கு தெரிய வரும். ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.